இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். யோ, அந்தால கீழ இருக்குங்க. ஏப்பா, வாட் பாய், உள்ள ஒரு ஆள் இருக்கா, என்னாச்சுன்னு பாரியா? இவருக்கு என்னாச்சு சார்? என்னன்னு தெரியலப்பா. வண்டியில வரும்போது மயக்கம் போட்டாரு. சீக்கிரம் டாக்டர் கிட்ட சொல்லி என்னன்னு பார்க்க சொல்லு. ஏமா, உள்ள டாக்டர் இருப்பாரு. உன் புருஷனுக்கு என்னங்கிறத போய் பாருமா. நாங்க கிளம்புறோம். ஐயோ, ஆஹா, போகக்கூடாதுன்னு தானே இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கோம். சார் சார், என்னை தனியா விட்டுட்டு போவாதே சார், எனக்கு பயமா இருக்கும் சார். ஏமா, எங்களுக்கு 1008 வேலை இருக்குமா. அதை பார்க்காம உங்க பின்னாடியே திரிய முடியுமா? சும்மா மயக்கம் தான் போட்டிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போ. யோ, வண்டியில இருங்க. சரிங்க சார். வண்டி எடுப்பா. யோ, என்னையா பிரச்சனை? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார். யோ, இறங்கி போய் என்னன்னு பாரியா? எப்படி தடுக்கிறது? அவ்வளோ சீக்கிரம் உங்களை போக விட்டுருவோமா? விட மாட்டோம். யாரு? கரிகாலன் மாமா தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க மாமா. வானதி, ஆளை பிடிச்சாச்சு. அம்மா, நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? போலீஸ்காரங்களை குழப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். இப்போ அவங்க இங்கதான் இருக்காங்க. அவங்கள அங்க இருந்து கிளம்ப விடாம பாத்துக்கோங்க. நாங்க இவனை அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறோம். சரி மாமா, நாங்க பாத்துக்கிறோம். அது அந்த ரேஷன் அரிசியை கடத்திட்டு வந்தவன புடிச்சாச்சா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. ஓடுற? தப்பிச்சா ஓட பாக்குற? ஆனா அடிக்காதீங்க. பாருடா, நீ மட்டும் ஸ்டேஷனுக்கு வந்து உண்மையை சொல்ல, சாவடிச்சிருவோம் உன்னை. நந்தினி, உள்ளே ஏறு. டேய், ஏறுடா. ஏறு, உள்ள போ. அண்ணே, வண்டி எடுங்கண்ணே. எப்பயா அந்த வண்டியை சரி பண்றது? எங்க இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டீங்களா? இல்லம்மா. இல்லையா? ஏன்? வழியில ஒரு புருஷன் முண்டாட்டி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அவங்கள எங்க வண்டியில ஏத்த சொல்லிட்டாரு. வண்டியில ஏறி உட்காந்த புருஷங்காரன் மயக்கடிச்சு விழுந்துட்டான். அவனை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்மா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணா இப்ப வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலம்மா. ஏதாவது பண்ணி முதல்ல சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு போங்களேன். அங்க பிரஸ்காரங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள வர சொன்னது நீங்க தானா? ஆமா. அது சரி. ஊர் உலகம் பூரா அந்த ஆளோட பேர் கெடணும், அதுக்கு தான் அவங்கள வர வச்சிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போங்களேன். ஓகேம்மா. வேற வண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? நாங்க பாக்குறோம். சரிம்மா. சார் சார் சார், யாரோ நம்ம வண்டி சைலன்சர்ல இதை வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க சார். அதனாலதான் வண்டி ஸ்டார்ட் ஆகல சார். என்ன சொல்றாரு? சைலன்சர்ல யாரோ துணி வச்சு அடிச்சிருந்தாங்களாமா. அந்த சுந்தரம் வீட்டு ஆளுங்க தான் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் போக விடாம தடுக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உடனே அந்த ஆளை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போங்க. சரிம்மா. யோ, வண்டியில இருங்க. சரிங்க சார். ஏதோ சைலன்சர்ல துணி வச்சு அடைச்சிருக்கேன்னு அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நீ சைலன்சர்ல துணி வச்சதை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப கிளம்பி போயிட்டாங்களே, என்ன பண்றது? அதான் கரிகாலன் மாமா தான் அரிசி கடத்துறவனை பிடிச்சி ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாருல்ல, அப்புறம் என்ன?
சரி நம்ம போலாமா? ஒரு நிமிஷம். யார் இது தெரியல, எதுக்கு கூட்டிட்டு வராங்க? யார் பாரு? டேய், தப்பு பண்ணிட்டு தப்பிச்சோட பாக்குறியா? இல்லண்ணா. நீ மட்டும் இப்ப ஸ்டேஷனுக்குள்ள வந்து உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோ, ஏன் சாவடிச்சிரும். வேண்டாண்ணா. வாடா, வா வா. சார், எங்க வீட்டுக்கு பின்னால இருந்த அரசாங்கத்தோட இலவச அரிசி மூட்டைக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த அரசாங்க மூட்டை எல்லாத்தையும் பக்கிய பொருட்களை வச்சுட்டு போனதே இவன் தான். பெரிய இடத்து ஆளுங்க மாட்டிக்கிட்டா உடனே இந்த மாதிரி யாராவது கூட்டிட்டு வந்து அவங்கள பலிகாடு ஆக்கிடுவீங்கல்ல? இவர்தான் உங்க வீட்டு முன்னாடி அரிசி மூட்டையை வச்சாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சார்? எங்க வீட்டு சிசிடிவி கேமரால 15 ஆதாரம் இருக்கு, நீங்களே பாருங்க. இந்தாங்க பாருங்க. ஆமா கரெக்டா தான் சொல்றீங்க. வீடியோ ஆதாரம் கரெக்டா தான் இருக்கு. இவர் எதுக்கு உங்க வீட்டு முன்னாடி அரிசி மூட்டையெல்லாம் கொண்டு வந்து வச்சு உங்க அப்பாவை மாட்டி விடணும்? அத நீங்க இவங்கிட்ட தான் கேட்கணும். டேய், கேக்குறாங்கல்ல, சொல்றா. சொல்றா, எதுக்குடா எங்க வீட்டு முன்னாடி வச்சுட்டு போன?